வேற எந்த சீரியல்லையுமே வராத ஒரு விஷயம். நீ பார்க்க சாக்லேட் பயமா இருக்கு. சேனல்லே இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சிரிச்சாங்க. விக்ரம் சார் பண்ணலையா, கமல் சார் பண்ணல, அவங்க எல்லாம் வெள்ளையா இல்லையா? இந்த தியேட்டர்லாம் சொன்னா வீட்டுல சாப்பாடுல விஷம் வச்சிருவாங்க. எனக்கு வந்து கமெண்ட்ல ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க, எல்லாம் நல்லா இருக்குப்பா, சூப்பரா நடிச்சிருக்குப்பா, அந்த வாய்ஸ் மட்டும் சரியில்லை. நிறைய பேர் சாய் பல்லவியோட கம்பேர் பண்ணி எல்லாம் போட்டிருந்தாங்க. சீரியல்ல நாங்க வந்து மேக்கப் யூஸ் பண்ண மாட்டோம். எங்களோட ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் அவர் அரையிறது தான். தேங்க்ஸ் டு யூ. அது அமைதியா இருக்க மாட்டேன். எனக்கு ஸ்விஸ் பிடிக்கும். ஆமா, அது நாம அந்த சுவிட்சர்லாந்து எனக்கும் பிடிக்கும், அங்கேயும் போகணும். இவர் வந்து நான் ஒண்ணு செய்யறேன் அப்படின்னா அதான் அவர் புரிஞ்சுப்பாரு. தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹல் சில்க் ஸ்டோரியின் லேட்டஸ்ட் பொங்கல் ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ். டெலிவிட நேரில் வணக்கம். நான் உங்க ஜியா பேசிட்டு இருக்கேன். நான் நிலோஃபர். இன்னைக்கு வந்து நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுக்கடல் நின்னுட்டு இருக்கிறோம். ஆக்சுவலா நிறைய ப்ரிப்பரேஷனோட சூப்பரான வந்து ஒரு அனுபவம் வந்து இருக்கு. அண்ட் இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஜீ தமிழ்ல நம்பர் 1 சீரியலா போயிட்டு இருக்க எல்லாருக்கும் விருப்பமான சீரியல் வந்துட்டு அவரோட லீட்ஸ் நம்ம கூட இருக்கிறாங்க. எஸ், மீட் பண்ணிடலாம். உங்களோட ஜேர்னி பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் ரெண்டு பேருக்கும். வைஷ்ணவி and அருண் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கோம். இருக்கேன். கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா ஒரு 15 நிமிஷத்துலயே எங்களுக்கு வந்து படப்படப்பா பதட்டமா இருக்கு. 2 நாள் ஷூட் பண்ணிருக்கீங்க. அப்படி என்ன விஷயம் வந்து போயிட்டு இருக்கு? ஆக்சுவலா சீரியல்ல வந்து பிளாட் இப்போ நாம சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் தான் டெலிகாஸ்ட் ஆகும். ஓகே. ஸோ இப்போ இவங்க வந்து நான் வந்து இவங்களை வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அவங்க வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இனிஷியல்ல வந்து இவர் வந்து நான் வேணும்னு நினைச்சு இது பண்ணிட்டு இருப்பாரு. வேற எந்த சீரியல்லையுமே வராத ஒரு விஷயம் நாங்க பண்ணிருக்கோம். ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறப்போ எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் இவங்க செய்யணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து போட்ல தனியா போய் கடல்ல நின்று சத்தம் போடணும், ஜாலியா போயிட்டு வரணும், அந்த ஒரு தனிமை அண்ட் பீஸ்ஃபுல்னஸை வந்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு பக்கெட் லிஸ்ட்ல இருக்கும். அதை வந்து இவங்க நிறைவேற்றிருக்காங்க. எனக்கே தெரியாம இங்க சர்ப்ரைஸா கூட்டு வருவாங்க. ஸோ அதுதான் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அதான் இது வந்து அந்த ஊட்டியில பயக்ரா லேக்ல வந்துட்டு நட்டனோடு 12 மணிக்கு போய் அபிமானம்ல கத்தணும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து கடல்ல கத்தணும்ன்றது. பட் அந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஜாலியா இருக்குதுங்க. ஜாலியா இருக்கு. அண்ட் ஒரு சில எப்படி சொல்றது, கஷ்டம் எல்லாம் எதுவும் இல்லை. நம்ம ஸ்டார்டிங்ல கொஞ்சம் உள்ள வந்தப்போ வந்து கொஞ்சம் சீ சிக்னஸ் இருக்கும், தலைவலி இருக்கும், அண்ட் ஒரு சிலர் வாந்தி எடுப்பாங்க. வச்சுட்டே இருக்கேன். அதான். ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். பட் ஆனா எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு வந்து எப்பயுமே ஒரு சேலஞ்சிங் அண்ட் புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறப்போ the consequence also comes with us. ஸோ எண்ட் ஆஃப் த டே அந்த ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு நான் முன்னாடி வந்திருக்கேன். பட் ஆனாலுமே ஷூட்டுக்காக வந்து ஒர்க் பண்றதுங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட். சரி, ஓகே. இவ்வளவு ஆசைகளோட வந்திருக்கீங்கல்ல, ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்துச்சு? ரொம்ப த்ரில்லா இருந்துச்சா, பயமா இருந்துச்சா, என்ன இருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு ஜாலியா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்க வந்து நம்ம ஹோல் டே ஷூட் பண்றோம் இல்லையா, ஃபுல் வெயிலே ஷூட் பண்றோம். அன்னைக்கு கொடை கூட எடுத்துட்டு வரல, அப்படியே வெயிலே தான் உட்காந்துருப்போம். இவன் அப்படியே ஷால் போட்டு இல்ல தெர்மோகால் வச்சு அப்படியே உட்காந்துட்டு இருப்போம். ஸோ வெயில் வந்து ரொம்ப தாங்க முடியல. எனக்கு தலைவலி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இவங்களுக்கு ஒரு மாதிரி டீஹைட்ரேட் ஆகி வாமிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவ இருந்த போட்ல இருந்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி சிக்காதான் இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணுவோம்னா, போட் எடுத்து கொஞ்சம் மூவ் பண்ணுவோம். கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி நார்மல் ஆகும். அப்புறம் அந்த இடத்துல ஹால்ட் போட்டு பேலன்ஸ் இருக்கிறத ஷூட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம். எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் லிட்டில் டெரபிள், பட் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டெடிகேட்டிவா வந்து வேலை பார்த்துருக்கீங்க கண்டிப்பா. அது இதுக்கு தானே வந்திருக்கோம். ஓகே. வைஷ்ணவிக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இதுக்கு முன்னாடி பண்ண சீரியல்ல இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து எனக்கு இந்த வாமிட்டிங் பிரச்சனை இருந்தது. அதனால இந்த தடவை வந்து கொஞ்சம் பார்த்து இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தது. சாப்பிட்டுட்டு வந்தா யூஸ்வலா எல்லாருக்குமே வந்து அந்த நாஷியஸ் ஆயிடும். அதனால இந்த தடவை சாப்பிடக்கூடாது. திரும்பவும் வந்து ஒன்னும் இங்க வேலைக்கு ஆகல. ஸோ வாமிட்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம ஷூட்டுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஓகே. சீரியல்ல வீரா ரொம்ப போல்டான கேர்ள். ஸோ நிஜத்துல வைஷ்ணவி எப்படியானவங்க, நாங்க எப்படி அவங்களை புரிஞ்சுக்கலாம்? வைஷ்ணவி அப்படிதான். ஆமா, ஓகே ஓகே. வீரா மாதிரியே தான். ஓகே ஓகே. இப்போ சீரியல் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு பயங்கரமா. இப்போ நம்பர் 1 சீரியலா போயிட்டு இருக்குது. இப்போ கமெண்ட்ஸ் அப்படிங்கும்போது எது உங்களுக்கு வந்து க்ளோஸ் டு தி ஹார்ட்டா இருக்குது? இப்போ வெளியில யாராச்சும் உங்களுக்கு மீட் பண்ணும்போது சொல்றதோ, இல்ல சோஷியல் மீடியால உங்களை பார்த்து சொல்றதோ, எது உங்களுக்கு வந்து க்ளோஸ் டு ஹார்ட்டா ரிமைன் ஆகுது உங்களுக்கு? நம்ம வீட்டு பொண்ணா அவங்க அட்டெஸ்ட் பண்றது ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கப்புறம் தைரியமா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே பொண்ணுங்கன்னா அமைதியா இருக்கணும்னு சொல்லி வளர்த்த காலங்கள் போய் இப்போ வந்து தப்புனா பேசுங்க,
நமக்காக நம்ம தான் பேசணும். அதெல்லாம் வந்து எல்லாரும் இப்போ எல்லாரும் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதெல்லாம் தான். ஆக்சுவலா உங்களோட கேரக்டருமே வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரிதான். முதல்ல நீங்க வந்து ரொம்ப பிடிக்குதுன்னு இப்போ வந்து பிடிக்கல. இந்த மாதிரி ஒரு எளியும் புனியமான ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி இருக்கு இல்லையா? இது ஃபர்ஸ்ட் எப்படி வந்து உங்ககிட்ட சொன்னாங்க? இது எப்படி வந்து டிராவல் ஆயிட்டு இருக்கு? இல்ல நிஜமா சொல்ல போனா ஃபர்ஸ்ட் இது நான் பண்றதா இல்ல. நம்ம வேற ஒண்ணு நான் பண்றதா, வேற ஒரு சீரியல் தான் பண்றதா இருந்துச்சு. ஓகே. ஸோ ஆல் டுகெதர் ரமணன் சார் வந்து கூப்பிட்டு இந்த ப்ராஜெக்ட் எனக்கு என்னமோ ஒன்று செட் ஆகும்னு தோணுது, ட்ரை பண்ணி பாரு அப்படின்னாரு. ஸோ ஆனா வந்து எப்படின்னா அவர் ஒருத்தரை தவிர வேற யாருமே நான் பண்ணுவேன்னு நம்பல. இந்த கேரக்டர் இதுக்கு முன்னாடி வந்து இப்போ அட்லீஸ்ட் பியர்ட் அது இதுன்னு கொஞ்சம் நம்ம அன்ஈவனா இருக்கிறனால அந்த கேரக்டருக்கு வந்து ஓரளவுக்கு செட் ஆயிடும். ஏன்னா அது ரொம்ப ரகடான கொஞ்சம் கேரக்டர். ரகடான கேரக்டர். ஆனா அப்போ எல்லாரும் பார்த்து சொன்னது வந்து நீ பார்க்க சாக்லேட் பயமா இருக்கு. சேனல்லே இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சிரிச்சாங்க, இவனுக்கு போய் இந்த கேரக்டர் கொடுக்குறீங்க, ஒத்து வருமா, செட் ஆகுமா? நான் எதுவுமே யார்கிட்டயுமே எந்த ரிப்ளையுமே கொடுக்கல. ஓகே, ரமணன் சாருமே சொன்னது என்னன்னா உனக்கு வேண்டானா விட்டுரு அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன் சார் எனக்கு வந்து நீங்க இன்னொரு சீரியல்ல இருந்து இன்னொருத்தங்களோட ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க. நான் சொல்லிட்டேன் சார் எனக்கு எந்த ரெஃபரன்ஸும் வேணாம், நீங்க என்ன விட்டுருங்க, எனக்கு ஒன்னே என் கையில டப்பிங்க கொடுத்துருங்க, மற்ற நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒரு 50 எபிசோட்ஸ் பாருங்க, அந்த எபிசோட்ஸ்ல வந்துட்டு நீங்க நினைச்சது வரல அப்படின்னு சொன்னா நான் அந்த சீரியல் பண்ணல சார், இப்படிதான் சொன்னேன். அப்போ நீங்க சொல்லுங்க, எதர் நான் நினைக்கிறேன் இல்ல நீங்க சொல்ற மாதிரி நான் மாறிக்கிறேன் அப்படிதான் நான் சொன்னேன். ஸோ 50 எபிசோட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு உங்க ஆக்சுவலா விகடன் அவார்ட்ஸ்ல தான் ஓகே. அப்பதான் மீட் பண்றோம் மறுபடியும் திரும்பி, மத்தபடி ஒர்க்கா மீட் பண்ணிருக்கோம். அப்போ உங்க அவார்ட்ஸ் மீட் பண்றோம். ஸோ மீட் பண்ணப்போ வந்து சார் பார்த்துட்டு நான் உன்னை சுத்தமா நம்பவே இல்லடா, ஆனா நீ சாதிச்சு காமிச்சிட்ட அப்படின்னாரு. அது ரொம்ப ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி அதுக்கு அடுத்தது ஜி அவார்ட்ஸ் வந்துச்சு. ஸோ அவார்ட்ஸ்லயும் வந்து ஸ்டார் ஆஃப் தி இயர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை கொடுத்தாங்க. ஸோ அந்த அந்த மரியாதை எல்லாத்துக்குமே அதுக்கு முன்னாடி நடந்த அந்த கிரிட்டிக்ஸ் தான், அந்த செஞ்ச ஏளனங்கள் அண்ட் சின்ன சின்ன காமெடிஸ் தான் ஆக்சுவல் ரீசன். அதுக்கு பண்ணிடலாம், என்ன பண்ண முடியாதா என்ன, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். ஏன்னா சரி நாம ரெஃபரன்ஸா வைக்கிறது நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற ஹீரோஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க. விக்ரம் சார் பண்ணலையா, இல்ல யாருதான் பண்ண, கமல் சார் பண்ணது, அவங்க எல்லாம் வெள்ளையா இல்லையா, அவங்க சாக்லேட் பை கிடையாது, ஏன் நம்மளால மட்டும் முடியாதா? அவ்வளவுதான், நம்பிக்கை தான். முன்னாடி பார்த்த சினிமாஸ், முன்னாடி பார்த்த முன்னோடிகளை பார்த்து கத்துக்கிட்டு வந்ததுதான். இப்ப ஜி அவார்ட்ஸ்ல தொடர்ந்து 2 வருஷம் 2 அவார்ட் நீங்க வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்ப எல்லாருமே டெடிகேட்டிவா வேலை பாக்குறாங்க அப்படின்னா ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையோட தான் இருப்பாங்க. ஸோ 4 அவார்ட் முன்னாடி இருக்குது, 4 அவார்ட் கிடைச்சிருச்சு உங்களுக்கு. இப்ப 4 அவார்ட் நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு என்ன சொல்றீங்க? எடுத்தோடனே வந்து ஃபேன்ஸுக்கு தான் சொல்லுவேன், அவங்க தான். ஏன்னா ஒரு ஸ்மால் பீரியட் ஆஃப் டைம் என்னை விட எக்ஸ்பீரியன்ஸா, என்னை விட திறமையா, என்னை விட தேடிக்கிட்டு இருக்கிற ஆளுங்க இருக்கிற இடத்துலையும் நம்மளோட திறமை தனியா இருக்கு அப்படிங்கறத பார்த்து கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப எல்லா மக்களும் கிரிட்டிக்ஸ் தான், சும்மா ஏனோ தானோன்னு பார்த்துட்டு போக மாட்டாங்க. இந்த பையன் நல்லா பண்றானா, இந்த பையன் நல்லா பண்றான், பண்ணலன்னா பண்ணல, அவனை மூஞ்சிக்கு நேரம் பார்த்து சொல்ற தைரியம் இப்ப எல்லா மக்களுக்கும் வந்துருச்சு. நீ நல்லாவே பண்ணலப்பா, எனக்கு நீ இப்படி பண்ணலப்பான்னு மூஞ்சிக்கு நேரம் சொல்ல முடியும். போன சீரியல்ல எனக்கு டப்பிங் வாய்ஸ், எனக்கு இந்த ஒண்ணு மட்டும் நான் சொல்லி ஆகணும். போனதுல எனக்கு டப்பிங் வாய்ஸ். இந்த சீரியல் ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2-3 எபிசோட் போயிருக்கும். எனக்கு வந்து கமெண்ட்ல ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க, எல்லாம் நல்லா இருக்குப்பா, சூப்பரா நடிச்சிருக்குப்பா, அந்த வாய்ஸ் மட்டும் சரியில்லை, உன் வாய்ஸே போட அப்படின்னு. இது என் வாய்ஸ், நான் போட்டிருக்கேன். நான் அவங்கள்ட்ட என்ன சொல்லுவேன், அது என் வாய்ஸ் தாங்கன்னு நான் சொல்ல முடியுமா, இல்ல அவங்க கிட்ட போயிட்டு இல்லைங்க இனிமே நல்லா வரும்னு சொல்ல முடியுமா? பட் ஆனா இது சொன்னாங்க, ஏன்னா இனிஷியலா இருந்து அதுதான் என் வாய்ஸ்ன்னு நினைச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்ததுக்கு அப்புறம், இப்போ பழகினதுக்கு அப்புறம், இப்போ அந்த டப்பிங் தான் என்ன உண்மையாலுமே காப்பாத்தி கொடுத்துச்சு. அதுதான் என்ன நெக்ஸ்ட் அந்த ஒரு நீங்க சொன்னீங்கல்ல அந்த மரியாதை, அந்த எல்லாமே வந்து அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. ஸோ கம்மிங் பேக் டு த பாயிண்ட், ஃபேன்ஸ் ஜீரோவா இருந்த இடத்துல இருந்து நம்பி ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருந்தாங்க எனக்கு. இதுக்கு முன்னாடி ரஜினின்னு ஒரு சீரியல் பண்ணிட்டு இருந்தப்போ அங்க கிரியேட் ஆன ஃபேன்ஸ், அதுல ஹீரோயினோட ஃபேன்ஸ் எக்கச்சக்க பேர் எனக்கு ஃபேன்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அதே சீரியல்ல இருந்து வீராக்கு வந்ததுக்கு அப்புறமும் அதே சப்போர்ட்டை அவங்களோட சீரியல் ஹீரோயினோட ஃபேன்ஸ் ஆகட்டும், இவங்களோட ஃபேன்ஸ் ஆகட்டும், எனக்கு இருக்கிற ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஃபேமிலின்னே சொல்லலாம், அவங்களாகட்டும் எல்லாருமே கொடுத்த சப்போர்ட் தான் இதுக்கான காரணம். அடடா. அண்ட் வைஷ்ணவி, உங்களுக்கு வந்து இந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருந்தது? பிகாஸ் முன்னாடி பண்ண லைக் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ நமக்கு ரொம்ப அது எப்படி சொல்றது, எல்லாருமே ரொம்ப பர்சனலா கனெக்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இப்படி ஒரு தங்கச்சி, இப்படி ஒரு ஆள் வேணும்பா அப்படின்னு. அகைன் வந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்லும் போது எப்படி இருந்தது? இனிஷியலா வீரா வந்து நம்ம பண்றதாவே இல்லை, ஏன்னா நான் அப்போ பேரன்பு பண்ணிட்டு இருந்தேன்.
ஸோ பேரன்பு முடிய முடிய நமக்கு வீராவோட கால் வந்தது. இது மாதிரி நீங்க வீராவா பண்ணணும். ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த சீரியல் பேர் வீரா கிடையாது, சிவமுருகன் டெக்ஸ்டைல்ஸ் இல்லையா. வாய்க்குள்ளே நல்லா வச்சிருந்தோம் அந்த பேர் வந்து வச்சிருந்தாங்க. Tentative ஆனா வந்து அது கன்ஃபார்ம் அப்பவும் சொல்லல, வேற ஏதாவது மாறினாலும் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது வீராவா மாறுச்சு. ஸோ நான் தான் அந்த வீரா அப்படி சொல்லும் போது ஆக்சுவலா ரொம்ப சந்தோஷம். ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக்கா போறாங்க அண்ட் உங்க பேர்ல ஒரு சீரியல் வருது அப்படின்னா அதுக்கு நம்ம இன்னும் நிறைய எஃபோர்ட் போடணும். ஃபர்ஸ்ட் எனக்கு தோணுது அதுதான். ஓகே, அந்த கேரக்டருக்காக நம்ம ஏதாவது பண்ணலாம். சரி, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு உழைக்க முடியுமோ உழைக்கலாம். அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல ஓடுனது. அண்ட் வீராக்கு கொஞ்சமா ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ட்ரை டு டூ மை லெவல் பெஸ்ட். ஆக்சுவலா வந்து உங்களோட கேரக்டர் அப்படி இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் சாய் பல்லவியோட கம்பேர் பண்ணி எல்லாம் போட்டிருந்தாங்க இல்லையா, அது பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன். அது எப்படி இருந்தது? மேக்கப்காக சொல்லுவாங்க. பிகாஸ் சீரியல்ல நாங்க வந்து மேக்கப் யூஸ் பண்ண மாட்டோம், நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதனால சொல்லுவாங்க. அண்ட் ஹேருக்காக சொல்லுவாங்க சாய் பல்லவி கூட கம்பேர் பண்ணி. அண்ட் அவங்க நல்ல வேற லெவல் ஆக்ட்ரஸ். ஸோ அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது ஐம் வெரி ஹாப்பி. வீராக்காக நீங்க ஆட்டோ ஓட்ட கத்துக்கிட்டீங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டோம். எவ்வளவு சேலஞ்சா இருந்துச்சு அந்த ப்ராசஸ் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் டைம் கத்துக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் ஓகே தான், பழகிடுச்சு. கியர் போடும் போது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, கையெல்லாம் கொஞ்சம் வீங்கி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது பழகிடுச்சு. ஏன்னா கதைப்படி பழைய ஆட்டோ, ஆமா, புது ஆட்டோனா டக்குன்னு பண்ணிடலாம். பழைய ஆட்டோங்கிறது திருப்புறது கஷ்டம். அதுதான் நானே ட்ரை பண்ணி பார்த்தேன், அது போடுறது கஷ்டமா தான் இருந்துச்சு. இது எப்படி போட்டுட்டு இருக்க, பேசாம மேல ஏதாச்சும் க்ளவுஸ் ஏதாவது போட்டுக்கலாம்ல, உள்ளதான்னு தெரியாது அப்படின்னா அதை பாத்துக்கலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. உண்மையிலே வந்து ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ப்ரொடக்ஷன் இருக்காங்க அப்படின்னா அவங்க வெளியில வந்து பெயிண்ட் தேய்க்கிறது ஏதாவது பண்ணி பழைய ஆட்டோ மாதிரி கட்டுவாங்க. இல்லைங்க, இது ரொம்ப பழைய ஆட்டோ தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். ஏன்னா எங்க அண்ணன் வந்து எப்போ வேலை ஆரம்பிச்சாரோ அப்ப இருந்து அந்த ஒரு ஆட்டோ தான் அப்படின்றதான் கதை. ஸோ அண்ணன் இறந்துட்டாரு, அண்ணனோட ஆட்டோ நான் யூஸ் பண்றேன். அதனால எதுவுமே புதுசா எதுவுமே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட்ல இருந்தே அதுவும் பழைய ஆட்டோ தான் யூஸ் பண்ணுவோம், புதுசா எதுவுமே இருக்காது இல்ல. ஓகே, ரீசெண்டா ஜல்லிக்கட்டு நீங்க போய் நேர்ல பாத்துருந்தீங்க, அந்த வீடியோ நாங்களும் பாத்துருந்தோம். சரி, இது வரைக்கும் மதுரையில இருந்தாலும் நீங்க போய் நேர்ல பார்த்தது இல்லை அப்படின்ற மாதிரி அந்த செயல சொல்லியிருந்தீங்க. ஏன் இத்தனை நீங்க போகல, இந்த வருஷம் நம்ம போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி எடுத்ததுக்கு காரணம் என்ன? இல்ல, இத்தனை வருஷம் பார்க்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும். பட் அது போக முடியாத சூழ்நிலைகள். அண்ட் டிவிலேயே ரொம்ப அழகா காட்டுறாங்க, அங்க போயிட்டு எப்படி போய் பாக்குறது, அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த தடவை போனதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எங்களோட சேனல் Z5 தான் வந்து எங்களை கூப்பிட்டு போனாங்க. ஸோ என்னையும் அருணும் கூப்பிட்டு போயிட்டு அழகா ஃப்ரண்ட் ரோல உட்கார வச்சு அழகா பார்க்க வச்சு. எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருக்கும்? நிச்சயமாவே ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஓவராலா ஜல்லிக்கட்டுங்கிறதே ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் பாக்குறேன். எனக்கு வாடிவாசல் அங்க போய் எதுன்னு தெரியல. நான் காலை மட்டும் வந்துகிட்டே இருக்கு, எங்க இருந்து அந்த ஸ்டேஜ் கடியில இருந்து போய்கிட்டு இருக்கு. தூரத்துல இருந்து ஃபர்ஸ்ட் நின்று பாத்துட்டு இருந்தேன். ஸ்டேஜ் எடுத்த உடனே உள்ள போல, எவ்வளவு எடுத்து உள்ள போய் உட்காரல, வாடிவாசல் எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். அப்பதான் இல்ல, இதுக்கு கீழே தான் வருதுன்னு நினைக்கிறேன். இவங்க கீழ இருந்து எப்படி ஒரு நம்ம தான் மேல நிக்கிறோமே அப்படின்னு சொல்லி நின்று இருக்கேன். மேல ஸ்டேஜ் போட்டு ஃப்ரண்ட்ல போய் உட்கார வச்சாங்க. அப்பதான் வாடிவாசல் அங்க இருக்கு. நான் அப்படியே பார்த்தேன், அமைதியா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். சோ அந்த டைம்ல ஆனா ஒண்ணு வந்த காலங்கள் எல்லாமே செம்மையா இருந்துச்சு. நான் எதெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல இப்படியே தேய்ச்சிக்கிட்டு இருப்பனோ அது எல்லாமே அங்க நேர்ல பார்க்கும்போது, லைவா பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு, வேற மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை நம்மளும் அந்த மாதிரியான இதுல பிறந்திருந்தா நம்மளும் இதெல்லாம் பண்ணிருப்போமோ அப்படின்னு நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஆசையா இருந்துச்சு அதெல்லாம். ஆனா பயம் அது வேற விஷயம். பட் ஆனா அது பண்ணணும்னு ஆசை, பார்த்ததுல இருந்து ஒரு ஆசை. என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்கார்பரேட் பண்ணலாம் இந்த சீரியல்ல அப்படின்னு உங்களோட இன்புட் ஏதாவது இருக்கும் இல்லையா, இதெல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஆசை? அதுல உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஆசைங்கிறது தாண்டி டைரக்டர் சார் ஆகட்டும், கேமராமேன் சார் ஆகட்டும், அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் நாங்க செய்வோம். முக்கால்வாசி எங்களுக்கா வந்து நிறைய விஷயங்கள் தோணும். ஆனா அதே நேரத்துல அவங்களும் நிறைய விஷயங்களை மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் அந்த சீனை பண்ணுவாங்க. சப்போஸ் எங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சு அப்படின்னா அவர் வந்து ஓப்பன் டு ஆஸ்க். நம்ம கேட்டா சார் இதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை போய் கேட்டோம்னா அதுல ஏதாச்சும் காரணம் இருக்கு அப்படின்னு சொன்னா இமீடியட் அக்செப்ட் பண்ணுவார். ஆமா, எங்க டைரக்டர் சார் அப்படிதான். சப்போஸ் அந்த காரணம் இல்லைன்னா அது என்ன காரணம்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அது எல்லாம் இதுக்கு முன்னாடி நான் ஒரு 10 பேர்த்துக்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு நான் போய் கேட்க பயப்படுவேன், ஒரு டவுட் கேட்க பயப்படுவேன். அண்ட் ஒரு சிலர் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு சிலருக்கு வந்து டக்குன்னு கோவம் வந்துடும், இதெல்லாம் இருக்கும். கோவப்பட்டா பரவாயில்ல, குரு திட்டினா திட்டு வாங்கிதான் ஆகணும், திட்டினாலும் பரவாயில்லன்னு போயிடுவேன். ஸோ அந்த மாதிரிதான். ஸோ இவர் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாரு. ஸோ போயிட்டு ஏதாச்சும் ஒன்று கேட்பேன், ஏதாவது ஒன்று பண்ணுவேன் அப்படின்னா டப்பிங்ல இதை நான் பண்ணிடுறேன் சார், இது சேர்த்துக்கிறேன், பண்ணுங்க பார்த்துருவோம். உண்மையா சொல்ல போனா டப்பிங் இஸ் மை ஃபோர்ட்டே. அதுதான் இந்த மாறன் கேரக்டருக்கு வந்து ஒரு இடத்த கொடுத்துச்சு, டப்பிங். அண்ட் இங்க ஒரு சில சப்போர்ட்
ஒருத்தரால் தனியாலாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. இவங்களாகட்டும், கூட அத்தை ஒர்க் பண்றாங்க, அவங்களாகட்டும், லக்ஷ்மி அம்மா ஒர்க் பண்றாங்க, டைரக்டர் சார், கேமராமேன், அங்க இருக்கிற ஒரு லைட்மேன் உட்பட எல்லாருமே வந்து இப்போ சாயந்தரம் நேரம் லாஸ்ட் ஷாட் வைக்க போறாங்க. அவசர அவசரமா பண்ணி முடிக்க வேண்டி இருக்கும். அந்த லாஸ்ட் ஷாட் வந்து எனக்கோட இது ஃப்ரேம் இருக்கும். அங்க வந்து ஒரு லைட்மேன் கூட ஏனோ தானே வேலை செய்ய மாட்டான். அண்ணனுக்கு இது வச்சா நல்லா இருக்கும், இதை வைங்க ஆமா. அப்படின்னு சொல்லி அவன் வச்சுட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேக்கப் ஆனதுக்கு அப்புறம் கேமராமேன் போய் ஏன் சார் லேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு முடிச்சதுக்கு அப்புறம் தான். ஸோ அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு டீம், அவ்வளோ ஒரு டெடிகேஷன், அவ்வளோ இந்த வேலை தான் இங்க செய்யணும்னு எல்லாம் இல்லை. செட்ல எல்லா வேலையும் எல்லாருக்கும் தெரியும், எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஒரு மேக்கப் மேன்ட்ட போய் பேசிட்டு இருக்கிறப்ப டே போய் 35 லென்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு ப்ராப்பரான கோஆர்டினேஷன்ல இருப்பாங்க. ஸோ டீம். ஓகே, செட்டை பத்தி இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்களா? இப்போ எல்லா ஷூட்டிங் செட்டுமே கொஞ்சம் நேரம் பரபரப்பா இருக்கும், கொஞ்சம் நேரம் ஸ்வீட்டா இருக்கும். ஸோ வீரா செட் எப்படி இருக்கும்? கொஞ்சம் பரபரப்பா இருக்கும், 100% ஜாலியா இருக்கும். ஜாலியா இருக்கும், பரபரப்பே இருக்கும். கலகலப்பு பரபரப்பு எங்க மூஞ்சி யார் மூஞ்சிலுமே இருக்காது. நீங்க எங்க வேணா வாங்க, இந்த மாதிரி ஒரு செட்டு நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க. அங்க வந்தீங்கன்னா யார் முகத்திலயும் ஒரு பரபரப்போ கோவமோ கஷ்டமோ இருக்கவே இருக்காது. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம். எங்களால எப்படி சொல்றது, அந்த இடத்த என்னால எவ்வளவு ஜாலியா வச்சுக்க முடியும் நான் வச்சுப்பேன். பட் மத்தவங்க வந்து யாருமே வந்து ஒருத்தனை பார்த்து இப்படி திட்டிடணும், பேசிடணும், இந்த ஷாட் தப்பா இருக்கு, அவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா டைரக்டர் சார் கோவப்பட மாட்டாரு, வந்து சொல்லுவார். 2வது தடவை 3வது தடவை சொல்லுவார். 4வது தடவை ஆங்கிளை மாத்தி அவர் என்ன நினைச்சாரோ அதை அவங்கள்ட்ட இருந்து வாங்கிடுறாரு. அதுதான். அண்ட் வைஷ்ணவியோட காஸ்டியூம் எல்லாமே நிறைய எல்லாருமே பேசுற விதத்துல இருக்கு. டே டு டே லைஃப்ல வந்து எல்லா காலேஜ் போற பெண்களா இருக்கலாம், இல்லைன்னா ஒர்க் போற பெண்களா இருக்கலாம், அது பார்க்கும்போதே வந்து அட்டையை ரொம்ப அழகா இருக்கு அப்படின்வாங்க. எங்க தேடி தேடி வாங்க? என்னோட ஸ்பான்சருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஹொசூர்ல இருந்து எனக்கு அனுப்புறாங்க, ஆரா பொட்டிக்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கிட்ட தான் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே வாங்கிட்டு இருக்கோம். ஸோ எனக்காக பார்த்து பார்த்து அனுப்புவாங்க. அண்ட் ரொம்ப கிராண்டியராகவும் போடக்கூடாது, ரொம்பவும் நார்மலாகவும் போடக்கூடாது. ஏன்னா இவங்க வந்து இங்க டெக்ஸ்டைல் வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் மேட்ச் பண்ணணும். ஆனா நான் என்னோட அப்ரிங்கிங் வந்து ரொம்ப இருந்தா இது போதும், நம்ம எதுக்கு தேவையில்லாம செலவு பண்ணணும், அந்த மாதிரி ஒரு அப்ரிங்கிங்ல இருந்து வந்திருக்கேன். அதனால நான் ரொம்ப கிராண்டியராகவும் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அந்த மாதிரி போதும். ரியல் லைஃப்ல வைஷ்ணவியோட டேஸ்ட் எந்த மாதிரி இருக்கும்? அப்படிலாம் இல்லைங்க. நமக்கு 100 ரூபாய் ட்ரெஸ்ல இருந்தா கூட நீட்டா இருக்கு, நல்லா இருக்குன்னா அது சூப்பர் தான். நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட நம்மள நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியும்னா அது எதுவா இருந்தாலும் ஓகே தான். அது பிராண்டடா தான் இருக்கணும், காஸ்ட்லியா தான் இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஸோ ஐம் லைக் எனக்கு எது பிடிக்குதோ அதில் நான் கம்ஃபர்டபுள்னா சூப்பர். அதுதான். இப்போ கோஆபரேஷன் அப்படின்றது வந்து முக்கியம். பேர் அப்படின்னு பண்ணும்போது கோஆபரேஷன்றது முக்கியம். எவ்வளோ கோஆபரேட்டிவா இருப்பாங்க, இவர் எவ்வளோ கோஆபரேட்டிவா இருப்பாரு உங்களுக்கு செட்ல? ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் வந்து நாங்க பெருசா பேசிக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோவர்ட்டா இருந்தீங்களா? என்னங்க இன்ட்ரோவர்ட்டா இருந்தீங்களா? 2 பேருமே ஆக்சுவலா இன்ட்ரோவர்ட்ஸ் கிடையாது. நாங்க ஒரு தடவை பார்த்துருக்கோம். சும்மா நாங்க வந்து ஒரு ஷோல வந்து ஹாய் பை அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நாங்க இந்த சீரியலுக்காக வரோம், ஹாய் அவ்வளவுதான். கடைசியா நம்ம வந்து நடிக்கிறோம், ஒன்னா சேர்ந்து நடிக்கிறோமா, ஓகே பை அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. டெஸ்ட் ஷூட் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தான் வந்து ஷூட் பண்றாங்க, ஹீரோயின் ஃபேமிலி ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா 5 டேஸ்க்கு அப்புறம் 2 டேஸ்க்கு அப்புறம். பட் நம்மளோட காம்பினேஷன், எங்களோட ஃபர்ஸ்ட் காம்பினேஷனே நான் அவர் அரையிறது தான். ஆமா. அண்ட் என்ன சொல்லணும்னா, இவர் வந்து நான் ஒன்று செய்யறேன் அப்படின்னா அதான் அவர் புரிஞ்சுப்பாரு. அவர் ஒன்று செய்யறாரு அப்படின்னா இதுதான் அவர் பண்றாருன்றதை நாங்க புரிஞ்சுட்டு நாங்க பண்ணுவோம். ஸோ அது சொல்லணும்னு அவசியம் இல்லை, அது ஃப்ரம் த ஸ்டார்ட்ல இருந்தே அதுதான். இது மாதிரிதான் அவர் ஃப்ளோ போகுது அப்படின்னு அவர் இதுதான் பண்ண போறாரு அப்படின்றத ஒரு மாதிரி கெஸ் பண்ண முடிஞ்சு அதுலதான் நான் பண்ணி, அது ஒருவேளை வரலன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட்டு கொடுக்காம அவர் வேற திரும்ப எடுத்துடுவாரு. ஸோ அதுதான். தேங்க்ஸ் டு யூ அருண். நீங்க சொல்லுங்க, எவ்வளவு கோஆபரேஷன் இருப்பாங்க அவங்க? உண்மையா சொல்ல போனா அவங்க சொன்னதுதான். இப்போ கோஆபரேஷன்ங்கிறத தாண்டி இப்போ நான் தான் சொன்னேன். இப்போ நேற்றுக்கு வந்து முடியலன்னு சொன்னாங்க, முந்தா நேற்று முடியலன்னு சொன்னாங்க. வாமிட் எடுத்துட்டு ஷாட்டுக்கு வராங்க, டக்குன்னு வராங்க. அடுத்து வச்சோடனே ஷாட்டுக்கு என்னை பார்த்துட்டு சிரிச்சுட்டு பயப்படணும். ஸோ நான் இந்த இடத்துல இருக்கேன், எனக்கு வந்து தெரியும் இந்த மைண்ட் செட்டில் இந்த நிலைமையில தான் இருப்பாங்க. நம்மளோட டைலாக் எடுத்தால் கவுண்டர் டைலாக் என்ன வரும்னு எனக்கு தெரியும். ஸோ கவுண்டர் டைலாகுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் யோசிப்பேன். ஸோ இவங்க என்னை எப்பவுமே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வச்சுப்பாங்க. நாங்கள் என்ன பேசுகிறோம், என்ன டைலாக் எடுக்கிறோம், என்ன சீன் போகுது அப்படிங்கிற மூடில் 2 பேருமே இருப்போம். அப்படிங்கிறனால டைரக்டர் சாருக்கு வேலை ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எது சொன்னாலும் அவங்க பார்த்துப்பாங்க, அவங்களால முடியும் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்புவார். ஒரு டைலாக் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான கவுண்டர் டைலாக் அங்கேருந்து அதுதான் வரும். அதுக்கு அடுத்து நம்ம என்ன போடணும் அப்படிங்கிறது தான் நான் யோசிப்பேன் எப்பவுமே. ஸோ கொஞ்சம் என்ன அட்வான்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு இவங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும், என்னென்ன செய்யணும், ஒரு சீனில் என்னென்ன தேவை அப்படிங்கிறது எல்லாமே நான் டப்பிங்கில் கொஞ்சம் இம்ப்ரோவைஸ் பண்ணுவேன். ஸோ அந்த இம்ப்ரோவைஸ் பண்ணாலுமே அவங்கள கலாய்க்கிற மாதிரி எல்லாம் நிறைய வரும். ஸோ அது இன்னைக்கு வரைக்கும் எப்பயுமே வந்து அது ஒரு பெரிய இதாவோ
இதை நீங்க பண்ணாதீங்க, இது நீங்க சொல்லாதீங்க, இது எனக்கு செட் ஆகலாம், அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லாம ஒரு ஆர்டிஸ்டா எப்படி பிஹேவ் பண்ணுமோ அந்த மாதிரி கரெக்டா பிஹேவ் பண்ணுவாங்க. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ தட்ஸ் கால்டு கோஆபரேஷன் என்னை பொறுத்தவரையிலும். லைக் இப்போ என்கிட்ட வந்து செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. ரேபிட் ஃபயர் மாதிரி டப்பு 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 டப்புன்னு எனக்கு வந்து ஃபயர் பண்றீங்க. ஓகே, பிடிச்ச ஊரு மதுரை, உங்க சொந்த ஊரு தாண்டி ஊட்டி. கோயம்புத்தூர். என்னங்க நான் காலேஜ் படிச்சது கோயம்புத்தூர், ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஒரு பாரம்பரிய உணவு அப்படின்னா பிரியாணி. பாரம்பரியங்க அதெல்லாம் பிரியாணி பாரம்பரியம். எப்படிங்க? ஏங்க என்னங்க இங்க பாருங்க, பிரியாணி பாரம்பரிய உணவு தான். எனக்கா இங்க பாருங்க, இதெல்லாம் சொல்லக்கூடாது, அப்புறம் என் மக்கள் கொந்தளிச்சிருவாங்க. பாருங்க, ஆன்சர் எடுத்துக்கோங்க. இல்ல எந்த ஊரு பாரம்பரியம்னு கேக்குற பிரியாணி. பிரியாணி எல்லா ஊருக்குமே பாரம்பரியம் தான், மொத்த தமிழ்நாடோட பாரம்பரியம் அது. ஆமா, எங்க ஊர்ல பண்ற எல்லாம் நான்வெஜ் ஃபுட்ஸ். அது நண்ட நோண்டி ஆம்லெட்லாம் வேணாம் வேணாம். ஓகே, பிடிச்ச கலர் பிளாக். ஒயிட். ஓகே, பிடிச்ச ட்ரெஸ் ஃபேன்சி. ஃபேன்சி. அப்படி எதுவும் இல்லைங்க. அப்புறம் எது போட்டா ஓகே. பிடிச்ச சிங்கர் எஸ்பிபி சார். ஆஹா. எஸ்பிபி சார். பிடிச்ச கமெடியன் கவுண்டமணி சார். விவேக் சார். வில்லன் வில்லன் சத்யராஜ். அவர் சத்யராஜா இதா பண்ணும்போது சத்யராஜ் அண்ட் ரகுவரன் சார். அடடா. ரகுவரன் சார், பிரகாஷ் ராஜ் சார். புக் படிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா பிடிச்ச புக். ஒரே ஒரு தடவை இது சுந்தரகாண்டம் படிச்சிருக்கேன். ஓகே, அது படிச்சிருக்கேன். அண்ட் அது வந்து இது ராமாயணத்தோட சைன்ல ஓகே. அந்த ஒரு புக் மட்டும் தனியா விற்பாங்க. சோ அது படிச்சிருக்கேன். நான் போயிட்டு சுந்தரபாண்டியன் நம்ம சசிகுமார் சார் படம் அப்படின்னு அதுக்கப்புறம் சேதன் பகத் புக்ஸ் படிச்சிருக்கேன். ஓகே. சுஜாதா. ஒரே ஒரு கவிதை தூவத்துல இருக்கீங்க நீங்க. ஓகே, இந்த ஒரு பர்டிகுலர் தியேட்டர் நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் தேடி போய் பார்ப்பேன். பர்டிகுலரா ஒரு தியேட்டர் அங்க வந்து சென்ட்ரல் கனகதாரா கோயம்புத்தூர்ல. இங்க வந்து நான் உதயமே இப்போ மனசு அதை பார்க்கும் போதெல்லாம் மனசு கஷ்டமா இருக்குங்க. எங்க வீட்ல தியேட்டர்லாம் சொன்னா வீட்ல சாப்பாடுல விஷம் வச்சிருவாங்க. ஆமா, 9th படிக்கும் போது டிவி கட் ஸ்கூல் பண்ண படிச்ச வரைக்குமே நான் வந்து ஒரு 2 படம் தான் பாத்துருக்கேன், 3 படம் போக பாத்துருக்கேன். மாட்டாங்களா தியேட்டர் பக்கம்? இல்லங்க, நான் Against சொல்றேன், நீங்களா போற மாதிரி? வாய்ப்பே கிடையாது. நான் காலேஜ் படிக்கும் போது கோயம்புத்தூர் இருந்து போயிட்டீங்களே, அங்க இருந்து friends கூட இல்லங்க 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 தெரிஞ்சா திட்டுவாங்களா? இல்ல ஹாஸ்டல் இல்லங்க, வந்து பெர்மிஷன் வாங்கி ஹாஸ்டல் பெர்மிஷன் அது அது அடுத்து அது வந்து ஒரு அது வேற ஜோன். இருந்தாலுமே அது அந்த மாதிரி ஒரு ஐடியாவே வந்தது கிடையாது. இப்போ Cut பண்ணிட்டு போகணும் அப்படின்லாம் இருந்தது. இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் தான், சினிமாவுல வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப அம்மாவை கூட்டிட்டு புது படங்கள்லாம் போயிட்டு இருக்கிறேன். இல்லன்னா வாய்ப்பே இல்லை. அதுல பிடிச்ச தியேட்டர் அந்த நம்ம வீட்டு பக்கத்துல ஏஜஸ் மதுரவாயில் இருக்கு. ஓகே, பிடிச்ச ஸ்நாக்ஸ் ஏதாவது? எல்லாமே பிடிக்கும். கேட்டது ஏன் தப்புதான். பிடிச்ச பாடல் ஒரு பாட்டுனா ரிப்பீட்ல கேட்டே இருப்பேன். இது இந்த சாங் மன்றம் வந்த தென்றலுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இது வளையோசை சாங். எனக்கு 3ஆம் பிறை படத்துல இருக்க பாடல்கள் எல்லாமே பிடிக்கும். எல்லாமே. சத்யா பாட்டு ரொம்ப பிடிக்கும். அண்ட் எஸ்பிபி சாரோட பாட்டு எல்லாமே பிடிக்கும். நீங்க பார்க்க நினைக்கிற ஒரு பர்சன் அப்படின்னா யாரு அது? அஜித் குமார் சார். அதான் உங்களுக்கு எனக்கு ஸ்பெசிஃபிக்கா இல்லைங்க, எனக்கு எல்லா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூடயும் ஒரு சின்ன கேரக்டரா நான் பண்ணிட்டு அவங்க கூட ஒரு சின்ன ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருந்தா போதும் எனக்கு. அந்த மாதிரிதான். ஓகே, நீங்க வந்து போகணும்னு நினைக்கிற ஒரு பிளேஸ் ரொம்ப நாளா வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அது என்ன இடம்? லாஸ் ஏஞ்சல்ஸ். ஆஹா, ஏங்க குறிப்பிட முடியும் அந்த இடம்? அது படங்கள்ல பார்த்து ரொம்ப ஆசை அந்த இடம் போகணும். அண்ட் அந்த இடத்துல நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். அண்ட் டென்மார்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த தண்ணிக்கு நடுவுல இருக்கிற அந்த ஒரு இடம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஸ்விஸ் பிடிக்கும். ஸ்விஸ். ஆஹா, நல்லா இருக்கு. ஆமா, அது நாம அந்த சுவிட்சர்லாந்து எனக்கும் பிடிக்கும், அங்கேயும் போகணும். இன் லைஃப்ல வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து நான் மாத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எதுவா இருக்கும்? ரொம்ப யோசிக்கிறது, ஓவர் திங்க் பண்றது. ஓவர் திங்க். உங்களுக்கு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நான் ரொம்ப ஷார்ட் டெம்பர்டா இருந்தேன். இப்போ வந்து எதுவா இருந்தாலும் நடக்க போது கூலா ஹேண்டில் பண்ணணும், அந்த மாதிரி இப்ப மாறிட்டு வர. சோ அதனால அதான் அது ஒரு ரொம்ப பெரிய ப்ராசஸ், அது நீங்க அழகா பண்ணணும் அப்படின்னு. அண்ட் உங்களுடைய லைஃப் ஸ்டோரி வந்துட்டு ஒரு டைட்டில் கொடுக்கணும், நீங்களே ஒரு படமா எடுத்தாலோ இல்ல ஒரு சீரியலாவே எடுத்தாலும் அதுக்கு வந்து ஒரு டைட்டில் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன கொடுப்பீங்க? கொடுக்கணும்னு ஆசை இருக்கிறது வேணா நான் சொல்றேன். எனக்கு வந்து அது செல்ஃப் மேட் மேன்னு கொடுக்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனா இந்த தொழில்ல வந்து செல்ஃப் மேடா யாராலும் இருக்க முடியாதுங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, சோ அந்த நாட் அ செல்ஃப் மேட் மேன். நாட் அ செல்ஃப் மேட் மேன். நல்லா இருக்குங்க. தன்னம்பிக்கை. ஏன்னா நம்மளால முடியாதுன்னு பக்கத்துல இருக்கவங்க 4 பேர் சொன்னாலுமே நமக்கு உள்ள ஒரு தாட் இருக்கும்ல, விட்டுறக்கூடாது, உன்னால முடியும்னு. அந்த ஒரு தாட்டை மட்டும் நம்ம விடாம புடிச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் நீங்க ஜெயிச்சிருவீங்க. நமக்கு சினிமான்னு கிடையாது, தொழில் மேல ஒரு நம்பிக்கையோட, தொழிலுக்கு ஒரு ஆத்மார்த்தமா நீங்க இருந்துட்டு நீங்க உங்களை நம்புனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்க கைக்கே வரும். பியூட்டிஃபுல். பூஸ்ட் கொடுத்திருக்காங்க. என்னது? பூஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஆமா, அடுத்து நம்மளும் நம்புறோம். நிஜமாதான், அது உண்மைதான். அந்த ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம அந்த தொழில் எப்படி செய்வீங்க? நீங்க அதை நம்புங்க. அது உங்களை ஏமாத்து, அது கஷ்டத்தை கொடுக்கும், ஃபெயிலியரை கொடுக்கும், ஆனா ஏமாத்தாது.
அடடா, வெரி நைஸ். நீங்க வந்து இந்த விஷயம் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நீங்களே மைண்ட்ல நினைச்சுக்கிற ஒரு விஷயம்னா எது? ஒரு விஷயத்தையுமே ஸ்டார்டிங்ல அப்படி நினைப்பேன். ம். இப்போ இந்த கடலுக்கு வந்தது உட்பட ம். ஃபர்ஸ்ட் டைம் கடலுக்குள்ள போக பயம், வர வேண்டாம் பயம். ஆனா பண்ணதுக்கு அப்புறம் அது தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த நடுவுல ஒரு மைண்ட் செட் ஒண்ணு கிரியேட் ஆகுங்க. அது எல்லாருக்குமே அப்படிதான். ம். பாத்துக்கலாமே வா அப்படின்னு ஏறிட்டேன்னா ம். அது எய்தர் உனக்கு ஒரு சக்சஸ கொடுக்கும், உனக்கு அப்பா நம்மளால இது பண்ண முடியும். ரெண்டுல இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு அனுபவத்தை கொடுத்துரும். இது நம்ம இதுக்கப்புறம் பண்ணக்கூடாது, இல்ல இதுக்கப்புறம் பண்ணும்போது கேர்ஃபுல்லா பண்ணணும், இதை கொடுத்துரும். ஓகே. உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது? எனக்கு எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. பிகாஸ் முடியாதுன்னு ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்றாங்களா, அது ஏன் முடியாதுன்றதை கத்துக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும், அதை எப்படி வேற மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்றது மாதிரி நான் யோசிக்கணும். ஸோ அதனால எல்லாமே ட்ரை பண்ணணும்னு ஆசை. சென்னையில வந்து பிடிச்ச பிளேஸ், அடிக்கடி போற பிளேஸ்? ஆக்சுவலா சென்னையில பிடிச்ச பிளேஸ்னா பீச் தான். பீச் தான் அடிக்கடி வரணும்னு ஆசை. நான் வர முடியல, இப்போ ஒர்க் ஃபுல்லா இருக்கறனால. பக்கத்துல இருக்க கோவில் ஒண்ணு இருக்கு, எங்களுக்கு சாய்பாபா கோவில், அது ஒண்ணுதான் நான் அடிக்கடி போற பிளேஸ். ஓகே. இப்போ 2 நாள் கடல்லே விட்டதுக்கு நீங்க வர மாட்டீங்களே? டேன் தாங்க பயங்கரமா இருக்கு, சூரியன் பயங்கரமா எரிக்கிறாரு. ஸோ அது ஒண்ணுதான். மித்தபடி அந்த சீஷோர்ல உட்காந்து அலைய பார்த்தோம்னா நம்ம மைண்ட்ல என்ன இருந்தாலும் அப்படியே காம் ஆயிடும். உங்களுக்கு எங்க அந்த மாதிரி- ஆபீஸ் ஆபீஸா? என்னங்க சென்னையில அடிக்கடி போற பிளேஸ்? இல்ல ஆமா, ஏன்னா அது வந்து நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து போட்டிருக்கிற ஆபீஸ். அது பேரே நம்ம ஆபீஸ் தான் சொல்லுவோம். அது ஓகே. அங்க போனா ஒரு மாதிரி கொஞ்சம் எதுவா இருந்தாலுமே மைண்ட்ல எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா போனாலும் அங்க யாரோ ஒருத்தர் 2 பேர் அங்க இருந்துகிட்டே இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது. சோ இருந்துட்டு இருக்கிறப்ப அவங்கள்ட்ட போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு ஜாலியா டிவி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா ஒரு மாதிரி நார்மல் ஆவேன். சோ நான் எந்த இடத்துக்கு போனா நான் நார்மல் ஆகணும் அதுதானே சொல்ல முடியும். சோ அங்க போனேன்னா நார்மலா, அண்ட் சப்போஸ் வந்து ஒரு ஏதாச்சும் டே இன்னைக்கெல்லாம் என்னை அவ்வளவு பேர் அவ்வளவு சொன்னாங்கடா, நல்லா பண்ணண்டா, அது சொன்னா இது சொன்னாங்க, அங்க போனா சரி அப்படின்னு தான் கேட்பான். சூப்பரா அப்படியா அப்படி கேட்கிற ஆளே கிடையாது. சரி சாப்பாடு வாங்கிட்டு வரட்டுமா இல்ல செய்யவா, இவ்வளவுதான் கேட்பான் அவன். சோ அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கூட இருக்கிறதுனால அங்க போன எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நைஸ். லாங் டிரைவ் போகணும்னா யாரை கூட்டு போகணும்னு உங்களுக்கு ஆசை? லாங் டிரைவ்னா எனக்கு வந்து செட் ஆஃப் பர்சன் இருக்கணும். ஒரு 5 பேர் ஒண்ணா உட்காந்துட்டு. யாரா ஒருத்தர்னா கேக்குறேன். ஒருத்தர்னா உங்களுக்கே போறீங்க. என் ஃப்ரெண்டு கவின். உங்களுக்கு அம்மா வேற யார் அப்படின்ற மாதிரி இருக்கு. நைஸ். இந்த ஒருத்தர் கூட வந்து எனக்கு வந்து மூவி டேட் மாதிரி போகணும், இல்லைன்னா ஒரு மூவி பார்க்கணும் அப்படின்னா யாராவது ஒரு பர்சன்? நல்ல டைரக்டர்ஸ் இருக்காருல்ல, இப்போ வெற்றிமாறன் சார் ஆகட்டும், மிஷ்கின் சார் ஆகட்டும், இல்ல அந்த மாதிரி ஒரு ஒரு மைண்ட் செட் ஒரு திங்கிங் இருப்பாங்கல்ல, அந்த டைரக்டர்ஸ். நம்ம இருக்கிற மொத்த டைரக்டர்ஸுமே ரொம்ப ரொம்ப ஸ்கில்ஃபுல் டைரக்டர்ஸா இருக்காங்க. எனக்கு எல்லாத்தோட பேரும் டக்குன்னு வரல. சோ அப்படிப்பட்ட ஒருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அந்த படம் எப்படி இருக்குங்கிறத எனக்கு பார்க்கணும். அவங்க ஒண்ணு நம்ம ஒண்ணு பார்ப்போம், இதை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த 3வது ஃப்ரேமுக்குள்ள அந்த ஷாட்டை நீ பாத்தியா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்பாங்க. அந்த கேக்குறப்ப அவர்கிட்ட ஒரு 3 எக்ஸ்பிளனேஷன் அது அதுக்கு வந்து கேட்கணும்னு எனக்கு ஆசை. நீங்க ஆக்சுவலா இவர் சொல்லும் போது எனக்கு ஒன்று தோணுச்சு. சினிமா தெரிஞ்ச ஒருத்தவங்க கிட்ட நமக்கு தெரியாத விஷயங்களை வந்து நம்ம நிறைய கத்துக்கலாம் இல்லையா. சோ அது தெரிஞ்சு இப்போ லைக் கேமராமேன் சாருங்களா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், நம்மளோட நிறைய தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம கத்துக்கிற மாதிரி யாராவது ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்க கூட போயிட்டு படம் பார்த்துட்டு வரணும், அவ்வளவுதான். அண்ட் வந்து கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த விஷயம் நான் செய்ய மாட்டேன்ப்பா அப்படின்னு நீங்க வந்து ஃபாலோ பண்ற ஒரு விஷயம்? பின்னாடி பேசுறது. ஹேட்ஸ் ஆஃப். பின்னாடி பேச மாட்டோம். ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு, இல்லையா பிடிக்கலையா கட் பண்ணிட்டு போயிடணும், அவ்வளவுதான். பிடிக்கலன்னா நான் அமைதியாயிடும். எனக்கு பிடிக்கலன்னு வாய் திறந்து சொல்ல தெரியாது. நான் சொல்றேன்னா தப்பா சொல்லிடுவேன், அது அவங்களை கன்ஃபார்மா ஹர்ட் பண்ணிடும். சோ அதனால பேசாம இருந்துட்டோம்னா அவங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க. நான் கோஸ்ட் பண்ணிடுவேன். எனக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம ஒண்ணு நமக்கு மைண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கணும், இல்லைன்னா நம்ம இருக்கிற இடம் எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும். ரெண்டுமே அந்த இடத்துல நடக்கலையா அமைதியா தலையா வந்துடணும். நமக்கு நம்மளோட இன்னர் பீஸ் ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்ம அடுத்தவங்க ஹாப்பியா வச்சுக்க முடியும். அதனால நம்ம கொஞ்சம் தனியா வந்துடுறது நல்லது. யாரை பத்தி தப்பா பேசுறது பிடிக்காது. அடடா, 2 பேரும் ஒரே விஷயத்த அவ்வளவு அழகா சொல்லியிருக்கீங்க. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹல் சில்க்ஸின் லேட்டஸ்ட் ட்ரெண்டி பொங்கல் கலெக்ஷன்ஸ். இந்த பொங்கலை வண்ணமயமாக்க ராஜ்மஹல் சில்க் ஸ்டோரியுடன் கொண்டாடுங்கள்.